தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கும் நோக்கத்துடன் 90 மில்லி மதுவை காகித குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்ய டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாகவும் இதற்கான கருத்துரு தமிழக அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வெளியானதை தொடர்ந்து இது இளைய தலைமுறையினரை சீரழித்துவிடும் என்பது குறித்தாக பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அன்புமணி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அந்த அறிக்கை குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி வணக்கம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விவகாரம் என்பது கடந்த சில நாட்களாக மிக தீவிரமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுக்க டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுவை விற்க திட்டமிட்டிருப்பது தமிழகத்தை சீரழித்து விடும் என்று அவர் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுக்கக்கூடிய வகையிலே தற்போது எப்படி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் டெட்ரா பாக்கெட்டுகளில் வருகின்றதோ 10 ரூபாய் 15 ரூபாய் பாக்கெட்டுகளில், அது போல மதுவையும் வழங்குவதற்கு ஏற்கனவே பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இது போன்று காகித குடுவைகளில், அதாவது டெட்ரா பாக்கெட் என்ற அடிப்படையிலே அவை வழங்கப்படுகின்றது. எனவே அதே போல தமிழ்நாட்டிலும் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த துறை சார்பில் அதிகாரிகள் இதற்கான ஃபைல் ரெடி செய்து அவர்கள் முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் செய்தி தாள்களில் வந்த செய்தியினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கையை கொடுத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது டாஸ்மாக் கடைகளில் குறைந்த அளவாக 180 மில்லி அளவு மட்டுமே கிடைப்பதாகவும் அதன் குறைந்தபட்ச விலை 140 ரூபாய் என்பதால் அவ்வளவு பணம் கொடுத்து டாஸ்மாக் மதுவை வாங்கி குடிக்க முடியாதவர்கள் தான் குறைந்த விலையில் கிடைக்கும் சாராயத்தை, குறிப்பாக கள்ளச்சாராயத்தை வாங்கி கொடுத்து மாண்டு போகிறார்கள். எனவே குறைந்த விலையில் மது கொடுக்கக்கூடிய வகையிலே, அதாவது 90 மில்லி மதுவை காகித குடுவைகளில் அடைத்து விற்கக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செய்ய அரசு துடிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இது போன்ற ஒரு திட்டம் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு எழுந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி அப்போதே அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்ததாகவும் அதன் பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மதுவை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டுமே தவிர தொடர்ந்து குறைவான அளவுகளிலோ அல்லது எளிமைப்படுத்தியோ கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இருந்தால் அதை சாத்தியமாக்க மன உறுதியும் அரசியல் துணிச்சலும் தான் தேவை. மாறாக காகித குடுவையில் மது விற்பனை செய்யும் அபத்தமான திட்டங்கள் தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காகித குடுவையில் 90 மில்லி மதுவை விற்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கை குறித்தான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.